2006 திட்டக்குடி தொகுதியில் நான் போட்டியிட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. உடனிருந்தவர் விரும்புகிறார். அதனால் என்ன ஆசையை நான் கட்டுப்படுத்திக்கணும். நான் நிக்கல, பரவாயில்ல, நீ நில்லுங்க. அரசியலில் எத்தனை பேருக்கு இந்த உணர்வு வரும் என்பதை ஏன் யாரும் பேசவில்லை? சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெறுவது என்பது அவ்வளவு சாதாரணமான ஒன்று அல்ல. தேர்தலில் சீட்டு கிடைப்பதே கஷ்டம். சீட்டு கிடைத்தாலும் கூட்டணியில் கிடைப்பது கஷ்டம். கூட்டணியில் கிடைத்தாலும் போட்டியிடுவது என்பது பெரிய போராட்டம். போட்டியிட்டாலும் வெற்றி பெறுவது என்பது அவ்வளவு இலகுவானதல்ல. ஆனால் நான் மங்களூர் தொகுதியில் வெற்றி பெற்று 2.25 ஆண்டிலேயே அந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வந்தேன். அப்படி என்றால் எனக்கு பதவியில் ஆசை இல்லை என்பதை உறுதிப்படுத்துகிற ஒரு நிகழ்வு தானே இது. 2004 நடந்தது. இன்னைக்கு இல்லை, 22 வருஷத்துக்கு முன்பு, 22 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனால் இவர் பதவி ஆசைப்படுத்தி செய்கிறார். சோஃபா வந்து இறங்கியதும் போட்டி கொடுக்கிறார். பணம் கொடுக்கிறவன் அதுக்கு வேற வழியே தெரியாது அவனுக்கு, அப்படியே கொடுக்கணும்னு நினைக்கிறவன். அது நீ சொல்ற மாதிரி 100கணக்கான கோடினா எப்படி சோஃபால கொடுத்து அனுப்ப முடியும்? அவங்க அரசியல் செய்யறாங்களாம், நம்மளை டேமேஜ் பண்றாங்களாம், நம்மளை காயப்படுத்துறாங்களாம், நம்முடைய தலைமையை பலவீனப்படுத்துறாங்களாம். என்னை பற்றி எனக்கு தெரியும். என்னை மதிப்பிட வேறு எவருக்கும் அந்த ஆளுமை இல்லை, அந்த வலிமை இல்லை. என்னை பற்றி எனக்கு தெரியும், அது போதும்.